அமைதிக்காக ஒப்புரவை நாடுதல். ஈசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆதியாகமம் 33:4. இன்று எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள். குடும்பங்களில் பிரச்சனை, தேசத்திலே பிரச்சனை, இந்திய சீன எல்லைகளில் குறிப்பாக லடாக் பகுதியில் எல்லைக்கோடு பிரச்சனை. இத்தகைய பிரச்சனைகள் பகை உணர்வினையும் பிரிவினைவாதங்களையும் உருவாக்குகின்றன. அமைதி குலைந்து பழிவாங்குதல்களும் சீரழிவுகளும் பெருகி காணப்படுகின்றன. இயேசு தன்னுடைய மலைப்பொழிவிலே, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். மத்தேயு 5:45. ஒப்புரவை நாடுதல் மட்டுமே அமைதிக்கான தீர்வாக அமைய முடியும். யாக்கோபு தனது தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான். ஏசாவிற்கு செல்ல வேண்டிய தலைமகன் உரிமையையும் ஏமாற்றி பெற்றிருந்தான். இச்செயல்களால் வெகுண்ட ஏசா என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என சூழ வைத்திருந்தான். ஆதியாகமம் 27:41. எனவே ஏசாவை நினைக்கிற போதெல்லாம் பயம் யாக்கோபுக்குள் காணப்பட்டது. பொருளினை கொடுத்து ஏசாவை சமாதானப்படுத்த விரும்பினான். அது சாத்தியப்படவில்லை. இருப்பினும் ஏசாவோடு ஒப்புரவை நாடினான். அது வெற்றியாய் அமைந்தது. ஒப்புரவு நிகழ்ந்ததால் காலங்காலங்களாய் சகோதரர்களுக்குள் ஏற்பட்டிருந்த பகை உணர்வுகள் அகற்றப்பட்டு அன்பும் அமைதியும் நிலவியது. நாமும் நமது வாழ்வில் பிரிவை நாடாது ஒப்புரவை முன்னிறுத்தி அமைதியை நாடுவோம். அமைதியின் கருவியாய் மாறுவோம். ஜெபம். அன்பு கடவுளே, அமைதியின் கருவியாம் என்னை உருவாக்கி அனுதினமும் அருளால் வழிநடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.